ஆவரேஜ் பிளட் சுகரை பார்க்கணும். இந்த டைப் 1.5 தான் அதிக அளவுல சிறுநீரக செயலிழப்பு, குறிப்பாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி அவங்க ஃபேமிலி லைஃப் லீட் பண்றதுல ரொம்ப கஷ்டமாயிடும். வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயத்தை டெய்லி காலையில எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெல்லி ஊறல் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு லிட்டர் தண்ணீர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பெரிய நெல்லிக்காயை நல்லா சீவி போட்டுறணும். சொரியாசிஸ், முடக்குவாதம், அந்த மாதிரியே நம்ம எப்படி டீல் பண்றோமோ அதே மாதிரி தான். ஸோ சீந்தியில் எல்லா பார்ட்ஸுமே நமக்கு மெடிசனா யூஸ் ஆகும். விட்டமின் பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சத்துக்கள் அவ்வளவா இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மலாகவே நரம்புகள் பாதிக்கப்படும். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், கால்களில் புண்ணு, மதப்பு அப்படின்லாம் வர வேண்டிய அவசியம். TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் அப்படியே பயங்கரமா புண், அல்சர்ஸ் இருந்தது. வெரிகோஸ் வெயினால அந்த அல்சர்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களோட அதுல கொஞ்சம் மெகாட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது புழுக்கள் போல வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஸ்டேஜ்ல தான் இருந்தது. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு டாக்டர், ஆனா எனக்கு என்ன ஒரு புண்ணியம் அப்படின்னா எனக்கு சுகர் இல்லை, இந்த ஒரு வியாதி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது, ஒரு டவுட்ஃபுல்லாக கூட இருந்தது. என்ன அப்படின்னா, பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்னமோ ஒரு பெரிய இந்த நோயாட்டம், சர்க்கரை நோய் மற்றும் வரவே கூடாது, அது வந்துட்டா நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, சர்க்கரை நோய் வந்தா தொடர்ந்து ஏதாவது நோய் வரும், சர்க்கரை வந்தா பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதனால சர்க்கரை நோய் மற்றும் வேணாம், மற்ற எந்த நோய் வேணுமாவது வரலாம் அப்படின்னு. ஆனா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு உடம்பு, நம்ம மெட்டபாலிசம் கொஞ்சம் தப்பா போகுது, நம்ம கொஞ்சம் முன்னாடியே முழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பல நோய்கள்ல இருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை. டைப் 2 சர்க்கரை நோய், டைப் 1.5 சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம். வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு சாரார் மக்கள் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் பார்ப்போம், இல்லை நாடி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது தெரியும். பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் 3 மாத சர்க்கரை அளவு HbA1c எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5, 9 அப்படின்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் சொன்னாங்க, நான் பெருசாக அதுக்கெலாம் ஒன்றும் மருந்து எடுத்துக்கிறது கிடையாது, சும்மா நானாக கை வைத்தியம் ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் ஒரு சாரார் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சருக்குரிய விஷயம். மூன்றாவது ஒரு சாரார் இருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு 20 வருஷமாக சர்க்கரை நோய் இருந்துட்டு இருக்கு, இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, எனக்கு ஹார்ட்ல 3 அடைப்பு இருக்கு, 2 அடைப்பு இருக்கு, 1 அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷமா நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், மாசம் போய் டாக்டரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்லாம் வருது அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்பரான ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த சமுதாயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் சர்க்கரை நோயை வெவ்வேறு கோணத்துல பார்க்குறாங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே வகையான டயபெட்டிஸ் ஆனா கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா, டயபெட்டிஸ் வருதா, சப்போஸ் மருத்துவரிடம் அணுகுனா கூட டயபெட்டிஸ் வருதா, மாத்திரை சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிட்டு பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகலையா, நம்ம என்ன பண்ணலாம், இன்சுலின் போடலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ இன்சுலின் போடுவாங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப நாட் கழிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, இன்சுலின் போட்டதுனால தான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான அப்ரோச் இல்லை. முதல் விஷயம், நம்ம சர்க்கரை நோய் எல்லோருக்கும் இருக்கிறது ஒரே மாதிரி இது கிடையாது. டைப் 1, டைப் 2, இது ரெண்டுக்கும் நடுவில் டைப் 1.5 அப்படின்னு இருக்கு. இதே தான் சித்த மருத்துவத்திலையும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாதத்தால வர்றது, பித்தத்தால வர்றது, கபத்தால வர்றது அப்படின்னு. இதுல டைப் 2 இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நோயை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். லைஃப் லாங்கா பார்த்தீங்கன்னா டைப் 2 சர்க்கரை நோய்க்கு நம்ம மெடிசன் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது.
டைப் 1.5 அப்படின்னு இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா நிறைய பேர் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். யூஸ்வலா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாடா அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 வயதுக்கு மேல தான் இவங்களுக்கு வந்து வரும். 30 வயதுல ஆனா ரொம்ப ஏஜ் ஆகி வராது, அந்த ஸ்டேஜில் தான் வரும். இதுல ஆரம்பத்துல இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர்னு கண்டுபிடிச்ச பிறகு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டேப்லெட் கொடுத்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாம போகும், இன்சுலின் எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த டைப் 1.5 நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இப்போ எப்படி நம்ம சோரியாசிஸ், முடக்குவாதம் அந்த மாதிரியே நம்ம எப்படி டீல் பண்றோமோ அதே மாதிரி தான் அணுகுமுறை பண்ணணும். இப்போ நம்மளோட பதிவுகளில் நிறைய நம்ம சொல்லியிருப்போம், முடக்குவாதத்துக்கோ இல்லை சொரியாசிஸ்க்கோ லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டாம், நம்ம ப்ராப்பரான மெடிசன்ஸ், நல்ல அற்புதமான சித்த மருந்துகள் இருக்கு, அதனுடன் உணவு முறைகள் நம்ம எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த நோய்க்கு லைஃப் லாங்கா மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேஷண்ட்ஸும் என்ன அப்படின்னா லைஃப் லாங்கா இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைப் 1 யூஸ்வலா ஜுவெனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர்கள் இன்சுலின் எடுக்கிறது தேவை இருக்கும். ஆனால் இவங்களும் சரியான அப்ரோச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இன்சுலின் எடுத்துட்டு ஒரு பிளட் சுகரை சீராக இல்லாமல் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு பின்னாட்களில் சிறுநீரக பாதிப்பு, இரத்த நாள பாதிப்பு, இல்லை டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ். இதில் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸில் அதிகமாக இவர்களுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு தான் வருது. ஆனாலும் அவர்களும் எல்லாரையும் போல நார்மல் லைஃப் வந்து வாழலாம், சிறுநீரக செயலிழப்பு இல்லாமல் வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் அதற்கு ப்ராப்பரான அணுகுமுறை தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டைப் 2 சர்க்கரை நோயை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் ஈஸியாக ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக நம்ம அந்த நோயை விட்டு வெளியேறிடலாம். இதில் என்ன நடக்குது, யூஸ்வலாக நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு சாப்பாடு வந்து எடுக்கிறோம். சாப்பாடு எடுக்கிறதுல வந்து அதில் கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் சின்ன சின்ன சுகராக வந்து உடையும். இப்போ வந்து புரோட்டீனா, அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரி சின்னதுக்கு வர்றது மாதிரி நம்ம செரிமானத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி இது சுகராக உடையும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா செரிமான மண்டலத்துலேருந்து ரத்தத்துக்கு வந்துடுது, ரத்த நாளத்துக்கு வந்துடுது, பிளட் வெசலுக்கு வந்துடுது. ஸோ பிளட் வெசலுக்கு வந்து இந்த சுகர் வந்து இருக்கும். சுகர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக வாழணும், நம்ம செல்கள்லாம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுகருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த சுகர் வந்து பிளட்ல இருக்கிறது எங்கே போகணும் அப்படின்னா நம்ம செல்களுக்கு வந்து போகணும். ஸோ செல்களுக்கு போகணும் அப்படின்னா அங்கே தான் இந்த இன்சுலின் வந்து ஒரு பக்காவான ஒரு ஜோடியாக வந்து இந்த பிளட் சுகருக்கு இருக்கு. ஸோ இந்த இன்சுலின் வந்து என்னன்னா கணையத்திலிருந்து சுரக்கப்படும், சுரந்து செக்ரேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சுகரோட கை கோர்த்து மாவானையை கூட்டிட்டு போய் இந்த செல்களுக்கெல்லாம் நான் வேலை செய்ய சொல்கிறேன், எனர்ஜி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போகணும். ஆனால் என்ன ஆகும், இந்த டைப் 2 சர்க்கரை நோயில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலினுக்கு வந்து இந்த சுகரோட வந்து ஒரு சண்டை வந்துடும், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இன்சுலின் தனியாக இருக்கும், பிளட் சுகர் தனியாக இருக்கும். அப்போ யாரும் இதை கூட்டிகிட்டு போய் விடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிளட்ல நிறைய சுகர் லெவல் ஆகி அதுதான் டைப் 2 டயபெட்டிஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய சுகர் இருந்ததுன்னா என்ன ஆகும், சும்மா இருக்காதுல்ல. அப்போ உடம்பு என்ன பண்ணுன்னா இந்த சுகர் எல்லாம் கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும், மாத்துறப்ப என்ன அப்படின்னா கல்லீரல்லையும் உள்ள உறுப்புகளில் போய் அது டெபாசிட் ஆகும், உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா பருமன் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டைப் 2 சர்க்கரை நோய் வருதோ அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிருப்பாங்கன்னா குண்டாயிருப்பாங்க. குண்டாகி இருந்து தான் டைப் 2 வந்திருக்கும். அப்புறம் குண்டாயிட்டு அப்படியே கொஞ்சம் உடல் இளைக்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலினை நம்ம இந்த சுகரோட சேர்த்து கை கோர்த்து செல்கள் வந்து வேலை செய்ய வைக்கணும். அப்போ பிளட்ல சுகர் லெவல் குறையும், அதே மாதிரி இந்த தேவையில்லாத கொழுப்பு படிஞ்சிருக்கிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். திருப்பி இந்த சுகரை தொடர்ந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது, அதை தொடர்ந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, ரத்த நாளங்கள் பாதிப்படைகிறது, டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க, கிட்னி பாதிப்படைகிறது, ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சதுன்னா ஹார்ட் பாதிப்படைகிறது, மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல படிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரோக் வர்றது, கால்களுக்கு போடக்கூடிய ரத்த நாளங்கள் பாதிப்படைஞ்சதுன்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் வர்றது, மரத்து போறது போன்றவை வந்து ஏற்படுவதற்குரிய காரணம் இதுதான். ஸோ அப்போ டைப் 2 காரவங்க இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகரை பார்க்கக்கூடாது. 3 மாதத்திற்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய ஆவரேஜ் பிளட் சுகரை பார்க்கணும். அது 6லேருந்து 6.5க்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிளட் சுகர் லெவலை சீராக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா அவங்க பிளட் சுகர் லெவல் கரெக்டாக இல்லை,
ஏதோ உறுப்பு எங்கேயோ அடிவாங்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டைப் 2ல இருக்கக்கூடியது. அடுத்து டைப் 1.5ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் வந்து இருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி இதை தப்பா புரிஞ்சுட்டு அதுவே அந்த செல்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்சுலின் சுரக்க முடியாம போயிடும். அப்ப நம்ம சீக்கிரமா ரொம்ப நாள் விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே அது என்ன வகையை சர்க்கரை நோயின்னு பார்த்து இந்த நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம செல்களை அழிக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கணும். இந்த மாதிரியான இந்த டைப் 1.5 காரங்களுக்கு தான் அதிக அளவில் சிறுநீரக செயலிழப்பு, குறிப்பாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து இங்கே வந்து நம்ம இன்சுலின் பெருக்கிற மாதிரி மருந்துகள் சாப்பிட்றதோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம உடம்போட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தவறாக வேலை செய்யுது பார்த்தீங்களா, அதை தடுக்கும் வகையில் உணவும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது இந்த இதிலிருந்தும் நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடலாம். லைஃப் லாங் இன்சுலின் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து டைப் 1. ஸோ டைப் 1ல என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலாகவே அவங்களோட கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கிறது குறைந்து போயிடுது. இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அவங்க செல்கள் மியூட்டேஷன் அடைகிறதோ ஏதோ ஒரு காரணங்களால் வந்து, அதாவது திரிபு நிலையால் வந்து ஏற்பட்டுருது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம சரியான உணவு முறை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாயிடும். சிறுநீரக செயலிழப்பு, அது மாதிரி டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக வந்து ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்க வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைலையும் அதே மாதிரி அவங்க டயட்டையும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுட்டாங்க அப்படின்னா இன்சுலினோட தேவை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்சுலினோட தேவை குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட அந்த லைஃபோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும். எந்த பாதிப்பும் வந்து அவர்களுக்கு வந்து இருக்காது. ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளட் சுகர் லெவல், ஃபாஸ்டிங் பிபியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. HbA1c பார்த்து அதை நம்ம கரெக்டாக வச்சுக்க ரொம்ப வந்து நம்ம கண்டிப்பாக முயற்சி வந்து செய்யணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், டயபெட்டிக்கில் எல்லா முறைகளுக்கும் ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நல்ல பலன் தருதுன்னு ஆராய்ச்சி தரவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்சுலின் டிபெண்டன்ட்க்கும் நல்ல ரிசல்ட் தருது அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த வகை சர்க்கரை நோயாளிகளானாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட், இது வந்து ஃபுல் மருந்து அப்படின்னு எடுக்க முடியாது. மருந்துங்கிறது மருத்துவர்களோட ஆலோசனையின் பேர்ல இருக்கணும், சப்ளிமெண்ட் மாதிரி எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயத்தை டெய்லி காலையில வந்து எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மூன்றுக்குமே பொருந்தும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2, டைப் 1.5 மூணு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுக்கணும். அடுத்து டைப் 2க்கு வந்து ஒரு முக்கியமான தண்ணீர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நெல்லி ஊறல் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு லிட்டர் தண்ணீரில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பெரிய நெல்லிக்காயை நல்லா சீவி வந்து போட்டுடணும். சீவி போட்டுட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம எப்பெல்லாம் அந்த தண்ணியை குடிக்கிறோமோ அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறோம். எனக்கு 1 லிட்டர் தண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து திருப்பி அடுத்த 1 லிட்டர் தண்ணீரில் இந்த நெல்லி சீவல் வந்து எடுக்கணும். ஸோ இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பலன் தரும். அடுத்து யூஸ்வலாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குன்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, என் சதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலிகள் வந்து ஏற்படுது, கால் கண்டச்சதை வந்து வலி எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீந்தில். ஸோ சீந்தில் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. யூஸ்வலாக இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழல் குற்றம், நம்ம சித்த மருத்துவ முறைப்படி அழல் குற்றம் அதிகமாக இருக்கிறது, வெப்ப வீரியத்தால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் பொதுவாக குளிர்ச்சி தன்மையாக வந்து இருக்கும். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் அதிகமாக சுவை அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகளை தான் நம்ம வந்து மெடிசனில் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சீந்திலுக்கு வந்து இருக்குது. ஸோ சீந்தியில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து நமக்கு மெடிசனாக வந்து யூஸ் ஆகும். ஆனால் குறிப்பாக இவங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீந்தில் கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும்னா நல்லா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் சீந்தில் அந்த பொடிசாக அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நைட் ஃபுல்லாக தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு
ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீந்தில் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து இருக்குது. இது டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த டயர்ட்னஸ், டயபெட்டிக் நியூரோபதி அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் தரும். அதே மாதிரி குறிப்பாக சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே இந்த டைப் 2 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகளால் ஏற்பட்டது. குறிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்துக்கள் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மலாகவே நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த நம்ம சீந்தில் பொடி, அதுக்கப்புறம் சீந்தில் சர்க்கரை, சீந்தில் குடிநீர் எல்லாம் எடுக்கும் பொழுது இன்னும் நல்ல பலன் தரும். அதனால சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய நோய் கிடையாது. அதே மாதிரி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங்கா மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு நோய் கிடையாது. டயபெட்டிஸ் வந்துருச்சா, ஐயோ டயபெட்டிஸ் எனக்கு வந்துருச்சு, தொடர்ந்து ரயில்வே கோச் மாதிரி பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், கால்களில் புண்ணு, மதப்பு அப்படின்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கரெக்டான டயத்தில் நம்ம அதை பார்த்து அணுகி கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரீ லைஃப்பை கண்டிப்பாக நம்ம வாழலாம். நன்றி.